ஹலோ வணக்கம் வெல்கம். நான் உங்கள் ஈகிள் மெக்கானிக். என் பேர் ராஜா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இந்த வீடியோ என்னைய மாதிரி 4 பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் போடுறேன்னு தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃபோர்க்கு ஆயில் சீல் மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பட் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட் வரும்போது நான் யூடியூப்ஸில் நிறைய வீடியோ பார்த்து அதை கலட்டி ரிமூவ் பண்ணி வேலை பார்த்துருக்கேன். ஆனால் பட் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹிந்தி பேசுகிறவங்க தான் வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் தமிழில் பேசி போடுறவங்க. அப்படி தமிழில் பேசி போடுறதுனால நிறைய பேருக்கு புரியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி புரியாது, ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ சொல்லுவேன். நான் ஃபஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபோர்க்கு ஆயில் சீல் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆயில் இருக்கும். இந்த ஆயில் லீக் ஆகுது. ஆயில் லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து ஆயில் ஃபுல்லாக வெளியில் வரும். வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வெளில எல்லா ஆயிலும் வெளியில் வரும். வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வண்டியில் அந்த இடத்துல ஆயில் கசிஞ்சு மண்ணாக பிடிச்சி என்ன இதை நீங்கள் இந்த ஆயில் சீல் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் லீக் ஆனதும் நீங்கள் மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆனதும் இதில் ஃபோர்க் ஆயிலே இல்லாமல் ஓடி என்ன ஆகும்னா இது இந்த குஷன் இப்படி உள்ள அமுங்கி எந்திரிச்சு இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் ஓடி உள்ள மண் போய் டஸ்ட் அடைச்சி இந்த டியூப் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது இதில் ஃபோர்க் ஆயில் இல்லாமல் ஓட்டும் போது ஒரு குண்டு உள்ளே இருக்கும்போது உங்கள் வண்டியில் உள்ள ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கை வலிக்கும், ஷோல்டர் பெயின் வரும், எல்லாமே வரும். அதனால தான் என்ன சொல்லணும்னா எப்போவுமே ஒரு வண்டியில் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வண்டியோட லைஃபும் கூடும். சரிங்களா? இப்போ இந்த வண்டியில் ஃபோர்க் ஆயில்ஸும் கழட்டி மாற்றுறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள போல்டில் உள்ள அலாங்கி இருக்கும். அந்த அலாங்கியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. இது ஸ்கூட்ரு வண்டிக்கான ஃபோர்க் ஆயில்ஸ். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த ஃபோர்க்கில் உள்ள மேலே உள்ள டாப் நெட்டை காட்டின உடனே பார்த்தீங்கன்னா கலண்டதும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபோர்க் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கு கலட்டினீங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு அலாங்கியும் இருக்கும். அதை நீங்கள் எப்படி கலட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் வரும். ஒன்று ஷார்ப்பாக இருக்கும், ஒன்று 10 mm கோல்டு போட்ட மாதிரி அலாங்கி டைப்பில் வரும். அதை எப்படி கட்டுறது சொல்லித்தரேன். சரிங்களா? வாங்க. இப்போ இந்த மாதிரி டைப்ஸ் இது ஷார்ப்பான டைப். இந்த மாதிரி டைப்பில் போடுறோம். ஒன்று டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஒரு ஸ்டெட்டு போல்ட்டு போட்ட மாதிரி இப்படி இருக்கும். ஸ்கூட்டி பப்பு அந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போல்டு வச்சு 10 வச்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும் கழட்டுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று டைப் அதோட சிங்கிள் டைப் இந்த மாதிரி டைப்பில் வரும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். சரிங்களா? இதுக்கு மேலே ஒரு அலாங்கி இருக்கும். சரிங்களா? இந்த அலாங்கியை போட்டு இதை நல்லா ஃபுல் ப்ரெஷர் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அலாங்கி நல்லா ரிலீஸ் பண்ணிங்கன்னா கலரும் போது எப்படி இருக்கும்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். சரிங்களா? அதுக்குள்ளே ஒரு டைப்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அலாங்கி நம்ம கலட்டின உடனேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இந்த மேலே வர அலாங்கி இதில் தான் லாக் ஆகிருக்கும். லாக் ஆகி இந்த பொசிஷனில் தான் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் கலட்டும்போது உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இது உள்ளே உள்ள பிஸ்டன், அதாவது இது டெலஸ்கோப்பிங் ஃபோர்க்குமாங்க. அந்த ஃபோர்க்கில் உள்ள பிஸ்டன் தான் இது. பிஸ்டன் அது கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். சரிங்களா? இதையும் நல்லா ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு இதுக்குள்ளே ஒரு ஆயில் சீல் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வண்டியில் உள்ள பழைய ஆயில் சீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட் சீல் இருக்கும். இந்த டஸ்ட் சீலை நீங்கள் மெல்லமாக வச்சு ஒரு மைனஸ் வச்சு தின்னிங்கன்னா வந்துடும்.
அதுக்கப்புறம் உள்ள ஆயில் சீல் இருக்கும். உள்ள ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் லாக் கிளிப்பு மாதிரி போட்டு அதை லாக் பண்ணியிருக்கும். லாக் பண்ணி வைக்கும்போது அந்த பிஸ்டன் லாக் கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஆயில் சீலை எடுத்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக நிறைய மண் இருக்கும், ரஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் டீசல் ஊற்றியோ இல்லை நல்ல ஒரு துணி வச்சியோ ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றியோ நல்லா உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு ஏர் பிடிச்சி அதுக்கப்புறம் ஆயில் சீல் இருக்குங்க, இறுக்கி மாட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த வண்டியில் எப்படி ஆயில் சீல் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கிங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த உள்ள அவுட்டர் டிப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், வெளில உள்ள இன்னர் டிப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயில் சீல் இருக்கிற பாருங்கள், இதான் அந்த வண்டிக்கு ஒரு ஆயில் சீல். இதில் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்தில் வந்து அவுட்டர் மாதிரி இருக்கும். இந்த அவுட்டர் பக்கமும் ஸ்ப்ரிங் பக்கமும் பாருங்கள், உள்ள ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு வளையம் போட்டிருக்கும். இதில் வெளியில் ஒன்றுமே தெரியாது. ரெண்டாவது இந்த ஆயில் சீல் மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் பேக் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் எதுவுமே பண்ணாங்க தொடக்காங்க, சரிங்களா? இந்த மேலே இதை வச்சுக்கோங்க, ஆயில் சீல் வச்சுட்டு ஒரு சுற்றி எடுத்து மேலே லைட்டாக டச் பண்ணி பாயத்திரம் உள்ளே இறக்கிக்கோங்க. இப்படி இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனமான பொருள், அதாவது ஆயில் சீல் டேமேஜ் ஆகாத ஒரு கனமான ஒரு ராடு ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். சத்தம் மாறுபடும். சத்தம் அடிக்கும் போது ஆயில் சீல் அடிக்கும் போதும் அது கீழே போய் ஃபிட் ஆனதுக்கப்புறம் சத்தம் மாறிடும். மாறினவொடனே நிப்பாட்டிட்டு பாருங்கள் உள்ள ஆயில் சீல் நல்லா இறங்கிருச்சா அப்படின்னு பாருங்கள். பார்த்ததும் அந்த நம்ம ஏற்கனவே சொல்லிருப்பீங்க அந்த ஆயில் சீலுக்கு ஒரு லாக்கு, அந்த ஆயில் சீல் வெளில வர அந்த லாக்கு மாட்டுறதுக்கு கேப் இருக்கும். அந்த கேப் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாக்கை மாட்டுங்க. இந்த ஆயில் சீலுக்கு மேலே ஒரு வெட்டு மாதிரி இருக்கும், ஒரு தடம் கிடக்கும், அது வந்து ஆயில் லாக் கிளிப்பு போடுறது. இந்த ஆயில் லாக் கிளிப்பை போடுறேன், உள்ளே வைங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா கைட்டு ப்ரெஸ் பண்ணாலே உள்ள லாக் ஆகிக்கணும். லாக்கான ஒரு சவுண்டு கேட்கும் டக்குன்னு, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ்ட் சீல்மாங்க. இந்த மேலே நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது மண்ணோ இல்லை தூசியோ எதுவும் உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு மேலே வர்ற மண்ணை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது அந்த டஸ்ட் சீலோட வேலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. மறுபடியும் இந்த அழுக்கோடையே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டஸ்ட்டு மறுபடியும் போய் டீப்பை உரசிக்கிட்டே இருக்கும். நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டஸ்ட் சீலை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளே எந்த ஒரு இதுவோ ரஸ்ட்டோ இல்லை ஒரு மண்ணோ தூசியோ இல்லை அப்படி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அந்த லாக்கை போட்டதுக்கப்புறம் இதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆயில் சீலை இருக்காச்சு. இப்போ இன்னர் டீப்பை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னர் டியூப் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டாக. நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அதில் டீசலை முக்கி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் கழுவி வச்சுருப்பீங்க. இப்போ இதை மாதிரி காட்டன் துணியை நல்லா உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு நல்லா ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி நல்லா ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தொடச்சிட்டு பார்க்கும்போது உள்ளே எந்த மண்ணும் தெரியாது. நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த மண்ணுமே தெரியாது. இப்போ நான் மாட்டுறேன், எப்படி மாட்டுறேன்னு சொல்லித்தரேன். இந்த முதல்ல ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனை இந்த இதோட டாப்பில் வச்சுட்டு இதுக்கு மேலே இதை போடுங்க. போட்டுட்டிங்கன்னா மேலே ஒரு லாக் வரும். இது சில வண்டிக்கு வரும், சில வண்டிக்கு வராது. சில வண்டிக்கு இது மேலே லாக் ஆகிற மாதிரி இருக்கும், சில வண்டிக்கு மட்டும் தான் இது வரும். இந்த மாதிரி வரும், இதோட கொஞ்சம் லாங் சைஸாக வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் வரும். அதனால் இதை போட்டு கொஞ்சம் லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அவுட்டர் டிப்பை கொஞ்சம் ஆட்டாமல் அப்படியே பொறுமையாக உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே கழட்டிருப்பீங்கன்னா இந்த அலாங்கி எடுத்து அதை போட்டுருங்க. பொறுமையாக மாட்டிங்க. கைட்டே முதல் ஃப்ரீயாக எந்த ஒரு பொருளை டைட் வச்சாலும் முதல்ல கையை வச்சு ஃப்ரீயாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு அப்புறமா போடுங்க. ஏன்னா நீங்கள் கையை வச்சு டைட் வைக்கும்போது ஸ்லிப் ஆகாது, த்ரெட்டில் கரெக்டாக போய் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணுங்க. இப்போ ஃபுல் டைட் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரோட ஃபோர்க்.
சரிங்களா. நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க, இதை கழட்டி ஆயில்ஸில் மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம மாற்றி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யூஸ் பண்ணுற நம்பர் 6 நம்பர் வாங்கி ஒவ்வொரு அலாங்கி 5 நம்பர் வந்து 5 நம்பர் கொடுக்கணும், 6 நம்பர் வந்து 6 நம்பர் கொடுக்கணும். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வீடியோ வேகமாக பார்ப்போம், இவ்வளோ தானே வேலை முடிஞ்சது அப்படின்னு. மெயினே தான் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ள சஸ்பென்ஷன் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங்கை எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் இப்படி மாற்றி போட்டுருவாங்க, சிலர் இப்படி போடுவாங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட கரெக்டான பொசிஷன் என்னென்னா, ஒரு பக்கத்தில் ரொம்ப சுருங்கியும் ஒரு பக்கத்தில் நல்லா விரிஞ்சும் இருக்கும். நல்லா பாருங்கள், நெருக்கம் அதிகமாக இருக்கிற பக்கம் தான் கீழே வரணும், நெருக்கம் விரிஞ்ச பக்கம் மேலே போயிடணும். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நெருக்கம் அதிகமாக இருக்கணும், அந்த பகுதியை அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணால் 4 காயில் ஊற்றணும். 5 ml சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து +or-5, அதாவது 80 ஊற்றலாம், சம்டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 ஊற்றலாம். அதனால் +or-ல் ஊற்றுங்க. நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 70 ml ஊற்றுறோம். சரிங்களா, 4 காயில். இது வந்து 4 காயில் மெஷர் பண்ணி ஊற்றுறது. இதில் 70 ml ஊற்றுறோம். 70 ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கப்புக்கு 3/4 சைஸ் வரும். அதுதான் 70 ml. சரிங்களா, 70 ml ஊற்றுறோம். பொறுமையாக ஆடாமல் ஊற்றுவோம். ஆயிலை வெளியில் ஊற்றாமல் கரெக்டாக 4 இன்னர் டீப்புக்குள்ளே ஊற்றிடுவோம். நல்லா ஊற்றி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் நட் வரும் இல்லையா, அந்த டாப் நட் தான் இது. நம்ம ஏற்கனவே கலட்டணும், அதை நல்லா தொடச்சிக்கோங்க. மண்ணோடு சேர்த்து போடாதீங்க, அப்போ என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டு அடி வாங்கும். இதில் இருக்கிற த்ரெட்டு, ஏன்னா இதில் இருக்கிற த்ரெட்டு வந்து அவுட்டு த்ரெட்டு, உள்ளே இருக்கிறது வந்து 4 இன்னர் டீப்போட த்ரெட்டு, அது ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் கைட்டு மெல்ல லாக் பண்ணுங்கள். முதல் கையை வச்சு இது பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர அலாங்கி அதை யூஸ் பண்ணி டைட் வைங்க. இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபுல் டைட் வைக்கணும். இதை நீங்கள் ஃபுல் டைட் வைக்கலன்னா வண்டியில் மாட்டினப்போ ப்ரெஷர் அதிகரிக்கும் போது இந்த 4 இன்னர் டீப் உள்ளே போயிட்டு வரும்போது இங்கே ஆயில் சீல் நல்லா ஆயிடுது, மேலே லூஸாக இருந்துச்சுன்னா மேல் வழியாகவும் ஆயில் வடிஞ்சு லீக் ஆயிடும். என்னடா இப்போ தான் ஆயில் சீல் மாற்றணும் அதுக்குள்ளே லீக் ஆகுது அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு 4 இன்னர் டீப்பில் ஒரு ஆயில் சீல் போச்சுன்னா ஒன்றை மட்டும் மாற்றக்கூடாது, 2 இன்னர் ஆயில் சீலையுமே மாற்றுங்க. அதுதான் வண்டிக்கு சேஃப், வண்டியோட மெயின்டெனன்ஸ், அதுதான் கரெக்ட். ஓகேங்களா, 2 4 ஆயில் சீலையும் மாற்றிக்கோங்க. இதை நான் எல்லாம் ஏற்றிட்டு இது நல்லா டைட் வைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கழட்ட முடியாமல் டைட் வைக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பெஞ்சு வீஸில் போட்டு மாட்டுவாங்க. பெஞ்சு வீஸில் போட்டு மாட்டும்போது தப்பு கிடையாது. பெஞ்சு வீஸில் மாட்டும்போது இந்த நட்டோட பக்கத்தில் இங்கே தான் மாட்டணும். நீங்கள் இந்த தள்ளி மாட்டுறீங்க அப்படின்னா இந்த டியூப்பில் ஏதாவது தடம் பட்டுருச்சு, இல்லை இந்த டியூப்பில் ஏதாவது அழுத்தம் கொடுத்துட்டீங்க, ஓட்டை விழுந்துருச்சு, உராய்வு ஏற்பட்டுச்சுன்னா அது வழியாகவும் ஆயில் கசியும். அதனால் இங்கே அமுக்கும் போது பெண்ட் ஆயிடும். அதனால் இந்த இடத்துல மாட்டிக்கோங்க, மாட்டி கழட்டுங்க, மறுபடியும் மாட்டி டைட் வைங்க. சரிங்களா, அவ்வளோதான் வியூவர்ஸ். சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம 4 காயில்ஸ் மாற்றியாச்சு. நிறைய வண்டிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், எல்லாமே முழுக்க தமிழில் சொல்லித்தரேன். நீங்களும் மெக்கானிக் ஆகலாம்.